Readings from Learn to Lead Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் SEHSS 2025 Standard Examination High School Science. இந்த எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசிக்ஸ் டீச்சர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம் வர நவம்பர் 30 சண்டே மார்னிங் 10 to 12:30 நடக்குது. இந்த எக்ஸாம் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் 10 வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். லோவர் ஏஜ் லிமிட் கிடையாது. இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 21 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அக்டோபர் 5 இஸ் த லாஸ்ட் டேட் டு அப்ளை. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மோட்ல நம்மளுடைய இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். அண்ட் இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எக்ஸாம்ல என்னென்ன சிலபஸ் கேட்பாங்க அப்படின்னு இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். கிளாஸ் 10 லெவல்ல இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ல டோட்டலா 60 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 2.5 hours டைம் தராங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ். அதுல 12 கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் கரெக்ட், 3 கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 1 கரெக்ட் ஆப்ஷன்ல கண்டக்ட் பண்றாங்க. And calculator is not allowed in the examination hall. கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. Score cards is available on 10th January. You can also visit iipt.org.in to apply for this examination. And then இந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆகக்கூடிய டாப் 25 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அவங்க 5 zones பிரிக்கிறாங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஜோன். ஓகேங்களா? சோ இந்த ஜோனல் டாப்பர்ஸ் ஒவ்வொரு ஜோன்ல இருக்கக்கூடிய டாப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஓரியன்டேஷன் கேம்ப் ஃபார் சயின்ஸ் எக்ஸலன்ஸ் OCSE கேம்புக்கு செலக்ட் பண்றாங்க. ஓகே, அந்த கேம்ப்ல உங்களுக்கு 10 days ரெசிடென்ஷியல் சம்மர் கேம்ப் அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, இந்த ஓரியன்டேஷன் கேம்ப் ஃபார் சயின்ஸ் எக்ஸலன்ஸ்ல இந்த கேம்ப்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே, அண்ட் லாட்ஜிங் அண்ட் போர்டிங் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. ஓகே, அண்ட் தென் இந்த கேம்ப்ல உங்களுக்கு 10 days ட்ரைனிங் கொடுத்து அதுல வரக்கூடிய டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஜோனல்ஸ் டாப்பர் அப்படின்ற நேம்ல அவங்க அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க வித் கேஷ் பிரைஸ் அண்ட் சர்டிபிகேட். ஒவ்வொரு சென்டர்ல இருக்கக்கூடிய டாப் 10% ஸ்டூடெண்ட்ஸ் யூ வில் கெட் அ சர்டிபிகேட். ஓகே, அதே மாதிரி ஸ்டேட் டாப் 1% ஸ்டூடெண்ட்ஸ் will receive certificate as state topper. National top 1% students will receive a merit certificate at a book price. அதே மாதிரி OCSE camp attend பண்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா they are given a special certificate of academic excellence as zonal topper and a medal. பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அந்த சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் அந்த கேம்ப்ல வரக்கூடிய டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேஷ் பிரைஸும் அகாடமிக் எக்ஸலன்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைங்க எல்லாரையும் எழுத சொல்லுங்க. ஸோ மேக்ஸிமம் 7th இருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போய் இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்றப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, நம்ம எந்த லெவல்ல இருக்கோம், இன்னும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ற ஐடியா உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் இயர் 7 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எழுதுங்க. அப்பதான் 8th போறப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். டெஃபினட்டா 9th போறப்போ நீங்க இந்த கேம்ப் போகணும். இந்த கேம்ப் போறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நிறைய கான்செப்ட்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ப்ரொஃபசர்ஸ் தான் இந்த கேம்பை கண்டக்ட் பண்ணுவாங்க. யூ வில் கெட் மோர் நாலேஜ் பை அட்டெண்டிங் திஸ் கேம்ப். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய லேர்ன் டு லீட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப். ஆல் தி பெஸ்ட். Learn to lead. We make winners who lead.